முக்காலி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்குறது நாட்டு மாட்டு இனங்கள். நாட்டு மாட்டு இனங்கள் நம்முடைய பாரத இந்தியாவில் எல்லா பக்கமும் ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது. நாட்டு ரகம் காங்கயம், ஆந்திராவில் பொங்கனூர் குட்டை, அந்த மாதிரி நிறையா மாடுகள் காங்கயம், தேனி மலை மாடுகள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாடு விசேஷமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா வகை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான மாடுகள் நம்முடைய நாட்டில் இருந்து அது நிறைய அலைஞ்சிருச்சு. இப்போ நிறையா பாதுகாக்க வேண்டிய மாடுகள், அபூர்வமான ஒரு தெய்வீகமான மாடுகள் நிறையா அரிதாக இருக்குது. ஒவ்வொரு மாட்டு இனங்களையும் நம்ம விவசாயத்திற்கும் நம்முடைய அனைத்து விதமான தொழில்களுக்கும் நம்ம அதை வளர்த்து அதை இனம் அழியாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இது வந்து நம்ம தேனி மலை மாடுகள். இது வந்து இது அன்பு காட்டுனா அன்பு காட்டும். அதுவே வந்து ரொம்ப இதாகனா இதனுடைய கோபம் அதிகமாக இருக்கும். அன்பு காட்டும் போது கோபம் அதிகமாக இருக்கும், அன்பு காட்டும் போது அன்பு அதிகமாக இருக்கும். இதுவே நம்முடைய நாட்டு மாடுகளுடைய அறிவு, அந்த தெய்வீக அறிவில் இது நம்ம ஆதியிலிருந்தே நம்முடைய மக்களுக்கு மனிதர்களுக்கு இந்த உதவியாகவும் அன்பாகவும் துணையாக இருந்திருக்கு. இந்த ஒவ்வொரு நாட்டு ரகங்களையும், கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், அனைத்துமான நாட்டு ரகங்களையும் அழிய விடாமல் நம்ம பாதுகாத்து நம்ம விவசாயத்திற்கும் அனைத்துக்கான நம்முடைய இயற்கையுடைய சங்கிலி பிணைப்பிற்கும் நம்ம பாதுகாக்கணும். நாட்டு மாட்டு காளை இனங்கள் வந்து அன்பாக இருக்கும்போது நல்லா அன்பாக இருக்கும். அதே கோபமாகிடுச்சுன்னா அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. தேனி மலை மாடுகள், காங்கயம் காளைகள், புலிகோள காளைகள் அப்படின்னு நல்ல அதிகமான நம்முடைய நாட்டு மாட்டு காளைகள் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு சிறப்பான மாடுகள் இருக்குது. அந்த சிறப்பான ஒவ்வொரு வகையும் நம்ம பாதுகாக்கணும். அந்த மாதிரி அறிவாகவும் தெய்வீகமாகவும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது நாட்டு மாடுகள். இது தேனி மலை மாடுகளோடு சேர்ந்தது. ஞானம் அறிவும் அனைத்து மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சு அது கோபம் வர்றாங்களா, இது நல்லவங்களா கெட்டவங்க அலைகளை புரியக்கூடிய ஆற்றல் இந்த நாட்டு மாடுகளுக்கு இருக்கு. அப்படியே ஓம் நந்தீஸ்வரை போற்றி, ஓம் நந்தி பகவானை போற்றி, ஓம் நந்தி தேவா போற்றி, ஓம் ஞான நந்தியை போற்றி, ஓம் அஷ்ட நந்தியை போற்றி, ஓம் மகாநந்தியை போற்றி, ஓம் மகாநந்தியை போற்றி, ஓம் அம்சநந்தியை போற்றி, ஓம் நந்தி பகவானை போற்றி, ஓம் நந்தி பகவானை போற்றி, ஓம் மகாநந்தியை போற்றி, ஓம் நந்தியை போற்றி, ஓம் மகாநந்தியை போற்றி, ஓம் மகாநந்தியை போற்றி, ஓம் அஷ்டநந்தியை போற்றி, ஓம் உக்கிரநந்தியை போற்றி,
ஓம் மகா மகேஸ்வர நந்தியை போற்றி. ஓம் ஞான நந்தியை போற்றி. ஓம் தர்வேஸ்வர நந்தியை போற்றி. ஓம் நந்தியை போற்றி. ஓம் சர்வ மகா ருத்ர நந்தியை போற்றி. ஓம் நந்தி மாடா போற்றி. நந்தி மாடா போற்றி. ஓம் நந்தி மாடா போற்றி. ஓம் மாடா போற்றி. நாட்டு மாடுகள் நம்முடைய இரு கண்களாக இருந்து நம்ம ஊட்டி வளர்த்து பாதுகாக்க வேண்டும். நாட்டு மாடுகள் அழிந்தால் பூமியே அழியும். நாட்டு ரகங்களான அனைத்து விதமான கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், நாட்டு தானியங்கள், நாட்டு காய்கறிகள், மாடுகள் மட்டும் இல்லாமல் நாட்டு ரகமான காய்கறிகள், நாட்டு ரகமான தானியங்கள், நாட்டு ரகமான பழங்கள், மாமரம், நாட்டு மாமரம், நாட்டு கொய்யாக்காய் மரம், இந்த மாதிரி நிறையா இது எல்லாமே நாட்டு ரகம். இந்த நாட்டு ரகங்கள்லாம் அழிந்துச்சுன்னா மனுஷன் உணவு இல்லாமல் பசியால் வறட்சியாக மாறும். உணவு விளையாது. நாட்டு ரகங்களே உணவை உற்பத்தி பண்ணும். அதில் இருக்க விதையினம் அந்த விளைச்சலை உருவாக்கும். நாட்டு மாடுகள் அப்படித்தான் இயற்கையாக இயற்கை சூழ்நிலை ஏற்று வெயில், மழை, புயல், குளிர், மழை அனைத்தும் ஏற்று தனக்குள்ள எரிப்பு சக்தி உருவாக்கி அதை தாங்கி வளரக்கூடிய நாட்டு மாட்டு இனமாகும். அந்த மாதிரி அந்த அபூர்வமான இனங்களை நம்ம வளர்த்து நம்முடைய வருங்கால சமுதாயங்களுக்கு அழிவிடாமல் செய்து விவசாயத்திற்கும் நம்முடைய பாரம்பரியத்திற்கும் இயற்கைக்கும் அதை பேணி பாதுகாப்போம் என்பது சித்தருடைய நோக்கமாகும். ஓம் காளி. ஓம் நமச்சிவாய. என்னடா